இப்போ வந்து நம்ம ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி உள்ளே போகிறோங்க. ஒரு ஆளுக்கு வந்து 30 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே அனுமதி டைம் பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிலேருந்து மாலை 5 மணி வரைக்கும் தான். ஒரு 5 டிக்கெட்டு தாங்கண்ணே, 5 பேருண்ணே. இதுக்குள்ள போக வேண்டியிருக்கு. ஒரு 1000 படிக்கட்டு இறங்க வேண்டியிருக்கு. இறங்கி போகணும். வாங்க, பாதைகள் கொஞ்சம் வேகமாக இறங்கினா தான் ஏறும் போது நல்லா குளிச்சுட்டு வேகமாக இறங்கலாம். வாங்க அடிப்போம். போகிற வழியில் இதே ஒரு கடை மட்டும்தான் டீ கடை, மூலிகை சூப்பு எதுனாலும் வாங்கி குடிச்சிக்கலாம். வேறு இடையில எந்த கடைகளும் கிடையாது. கொஞ்சம் ஓய்வு எடுத்துகிட்டு இந்த இடத்துல இருந்து போக வேண்டியதான். கீழே பால்ஸோட சவுண்டு அப்படி கேட்குதுங்க. அதெல்லாம் வீட் பண்ணுறீங்களா? பாருங்க, நாங்கள் இறங்கி வந்த படியை பாருங்க எப்படி இருக்குது. இதான் இறங்கி வந்த படி. இன்னும் இறங்க வேண்டியிருக்கு. நம்ம ஆட்கள்லாம் இப்படி இறங்கி போயிட்டு இருக்காங்க. நம்மளும் அப்படியே போவோம். படியை பார்த்தீங்களா எப்படி வளைஞ்சி போகுது பார்த்தீங்களா? நம்ம நண்பன் வந்து இந்த தூணை பிடிச்சிட்டு போகிறான் பார்த்தீங்கன்னா, அவன் நம்ம நண்பன் தனபால், பானிபூரி வியாபாரி. அவன் போயிட்டு முன்னால் போயிட்டு என் ப்ளூ கலர் சட்டை வந்து என்னோட மாப்பிள்ளை. அங்கிட்டு போகிறவன் என்னோட நம்ம கடை நண்பர். அவர் நம்ம அருள் வந்து முன்னால் நடந்து போயிட்டுருக்கான். அவனை வந்து இந்த தெரிய மாட்டுக்கான். இந்த கை கட்டுறான் பாருங்க, கை கட்டுறான் பற்றியில அவன் வேகமாக நடந்து போயிட்டுருக்கான். தனபால் என்ன வந்துச்சு போறதையா? நடக்க முடியாதையா? வா வாயா வாயா. இறங்கி முக்கால்வாசி தூரம் வந்தாச்சுங்க. வந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு கூடாரம் போட்டிருக்காங்க. ஒரு தண்ணி கேன் வச்சுருக்காங்க. இங்கே வந்து ஓய்வு எடுத்துட்டு அப்படியே போகலாங்கிறதுக்காக வச்சுருக்காங்க. வாங்க அருளே, உன்னோட அனுபவத்தை சொல்லு. காலெல்லாம் வைப்ரேஷன் ஆகுது, ரொம்ப நடக்க முடியல. இங்கே இறங்குறதுக்கு கஷ்டப்படுறாங்க பாருங்க. ஊமையை வந்து வாய் பேச முடியாத ஊமையை அவனே நல்லா நடந்து வரான். அவனுக்கு காலில் வர பிளேட் வர வச்சிருக்கு. அவனே நடந்து வரான் பாருங்க. இவனால வர முடியலையா? கொஞ்சம் மண் தரப்படுறாங்க. படியில் இறங்கி முடிச்சு வந்துட்டோம். ஆனால் இங்கே வந்து கொஞ்சம் மண் தரையாக இருக்கா. இன்னும் கொஞ்சம் இறங்க வேண்டியிருக்கு. இறங்கினோன்னா அடி உள்ளே போயிடலாம். வாங்க உள்ளே போவோம். ஏமா நடப்போம். அறிவிச்சு வந்து கேட்கா அறிவு தெரியுது பாருங்க. கடவுளை பார்த்துட்டேன். அந்த தெரிஞ்சு பார்த்தீங்களா அருவி? அருவியோட சவுண்ட் பக்கத்தில் கேட்டுகிட்டே இருக்குங்க. அருவி பக்கத்தில் நெருங்கிட்டே இருக்கும். 1000 படிக்கட்டு இறங்கி வந்தாச்சுங்க. ஆகாய கங்கை பக்கத்தில் வந்துட்டோம். ஆனால் அருவியோட சவுண்டு அதிகமாக கேட்டுகிட்டே இருக்கு. சாரல் இங்கே வரை நிற்க முடியல, அந்தளவுக்கு சாரல் அடிக்குது. பார்த்தீங்கன்னா இன்னும் படிக்கட்டு கிடையாது. அவ்வளோ பாறைகள் ஃபுல்லாகவே பாறையாக தான் இருக்கும். இந்த பாறையில் ஏறி அப்படியே நாம அங்கே போகணும். சரி வாங்க.
பாறைகளை பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பாறையாக தான் இருக்குது, அதை தாண்டி தான் போகணும். ஆனால் அங்கே நிற்கவே முடியல, அந்தளவுக்கு சாரல் அடிச்சுக்கிட்டே இருக்குது. ஆகாய கங்கையை பார்த்தோன்னே ஒரு பேரு இன்பமாக இருந்த மாதிரி இருக்குது. சாரல் மூஞ்சில் அப்படி சிலு 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 சிலுன்னு அடிச்சுக்கிட்டே இருக்குது. அப்படி ஒரு சந்தோஷம், மனசுக்கே ஒரு சந்தோஷமாகிட்டு பாருங்கள். ஆகாய கங்கை அருவியை பாருங்கள். அந்த அருவியோட சாரல் வந்து தண்ணி பட்டு செல்லு வீடியோவே மங்கலாயிட்டு அந்தளவுக்கு சாரல் அடிச்சிட்டு இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஏரியாவே.